அல்லா மலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். நீ எனக்கு பிடித்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன், கேள். முதலிலே எனக்கு பணிவிடை செய்வது, என்னை வணங்குவது, எனக்கு சுலோகங்களை சொல்வது, எனக்கு மாலைகளை அணிவிப்பது, எனக்கு தூப தீபங்களை காட்டுவது, எனக்கு பிரசாதங்களை படைப்பது, இவைகளையெல்லாம் விட உன்னுடைய தாயிற்கும் உன்னுடைய தந்தைக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்கின்ற பணிவிடையையே நான் நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வேன் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். நீ உன்னை பெற்றவர்களுக்கு செய்கின்ற கடமைகளும் சேவைகளும் எனக்கு செய்கின்ற சேவையாகவே நான் ஏற்றுக்கொள்வேன். நீ என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டிலே இருந்தார்களானால் அவர்கள்தான் என்னுடைய ஆலயம் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களுக்கு செய்கின்ற சேவையும் அவர்களுக்கு செய்கின்ற பணிவிடையும் மட்டும்தான் எனக்கு செய்கின்ற சேவையாக அது அமையும் என்பதை மறந்து விடாதே. நீ அது மட்டுமல்ல, உனக்கு உபகாரம் செய்தவர்களுடைய அந்த உபகாரத்தை மறந்து விடாமல், நன்றியை மறந்து விடாமல், என்றென்றைக்கும் நீ அவர்களுக்கு பிரதி உபகாரமாக செய்கின்ற உபகாரத்தை தான் நானே நேரில் வந்து ஏற்றுக்கொள்வதாக அமைகிறது என்பதையும் மறந்து விடாதே. என்னென்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று சொன்ன திருக்குறளின் படி நான் நன்றியை மறவாத பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியாக இருக்கின்ற பொழுது உனக்கு செய்த உதவிகளை மறக்காமல் பிரதி உபகாரமாக, நீ ஏழையாக இருந்த பொழுதும், நீ சாதாரணமான ஒரு மனிதனாக மிக மிக கீழ்த்தரமாக இருந்த பொழுது உன்னை தூக்கி விட்டவர்களை நீ மறக்காமல் அந்த கைகளை கொண்டு அவர்களை கூப்பிடுகிறாயோ இல்லையோ, கும்பிடுகிறாயோ இல்லையோ, நீ அவர்களை மறவாமல் இருந்து அவர்களுக்கு நீ வணக்கம் சொல்லி வந்தாலும், அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்தாலும், ஒருவேளை அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீ செய்திருந்தாலும் அந்த நேரத்திலே கண்டிப்பாக உன்னிடத்திலே நான் வந்து நிற்பேன். அப்படியான பிள்ளையைத்தான் எனக்கு மிக மிக பிடிக்கும். இதோ இதோ ஒரு குட்டி கதையை பார். பிறகு நீயே அதை பார்த்து தெளிந்து கொள்வாய். மனதை மிகவும் கலங்க வைக்கின்ற கதை. கண் இருந்தும் என்னங்க இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை உங்க அம்மா இருக்கணும் என்று சொன்னாள் மனைவி. யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன லதா, என்ன பண்ணிச்சு அந்த கிழவி? நீ ஏன் டென்ஷன் ஆகிற என்று கேட்டான் மனைவி. எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான் மனைவி. சீக்கிரம் நானா அவங்களான முடிவெடுங்க என்று சொன்னான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. குழம்பி போய்விட்டு படுத்தான். மறுநாள் காலை, அம்மா அம்மா சீக்கிரம் கிளம்புமா என்று சொன்னான் அம்மாவிடத்துல. அம்மா கேட்கிறா, எங்கடா மகேஷ், எங்கடா போறோம் நம்ம? இல்லம்மா, உன்னை ஹோம்ல சேர்த்துடுறேம்மா, வாமா, அங்க உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். உன்னை போல நிறைய பேர் அங்க இருப்பாங்க, அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு சொன்னான் புள்ள. மகேஷ், எனக்கு இங்க என்னுடைய பேர குழந்தைகள் கூட இருக்கிறது தாண்டா சந்தோஷம். அதை விட்டுட்டு ஹோம்ல போய் என்ன இருக்கிறது? அங்க யார் இருப்பாங்க? அங்க என் பேர குழந்தைங்களாம் இருப்பாங்களா என்று கேட்கிறார். உங்க அப்பா சாகிற பொழுது உனக்கு வயசு 8டா. உன்னை வளர்க்கறதுக்கு நான் பட்ட கஷ்டம் சொல்லி புரியாது. அது யாருக்கிட்ட போய் சொல்றது? யாருக்கிட்ட போய் புரிய வைக்கிறது? எல்லா கஷ்டமும் தீர்ந்து, எல்லா வேலையும் தீர்ந்து, இப்பதான் நான் பேர குழந்தைகள் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்டா. எனக்கு என்னடா சுகம் கிடைச்சது? இப்பதான் நான் பேர குழந்தைகள் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்டா. என் கடைசி காலத்துல இங்கேயே நான் கழிச்சுட்டு போயிடறேன்டா. எதுக்குடா எனக்கு ஹோமு ஆமு? உன்னை இப்போ விளக்கமெல்லாம் கேட்கல. நான் இந்த விளக்கத்தையா நான் உன்னை கேட்டேன்? உயிரை வாங்காம கிளம்பு அப்படின்னு சொன்னான் பையன். கொஞ்சம் அதட்டல் துணியில வேற சொன்னான். கலங்கி போய் நின்றாள் அந்த தாய். கலங்கி போய் நின்றாள். 2 மாதங்கள் உருண்டு ஓடின. 2 மாதங்கள் உருண்டு ஓடின. மகேஷும் லதாவும் கடைத்திற்கு
சென்று ஏதோ பொருள் வாங்குவதற்காக சென்றவர்கள் கடைத்தெருவுக்கு திரும்புகின்ற வேளையிலே எதிரே வந்த லாரி மோதியிலே இருவரும் தூக்கி வீசப்பட்டார்கள். மகேஷ் சிறு காயத்துடன் தப்பியிருந்தான். மருமகள் லதாவிற்கோ பலத்த அடிபட்டு கிருஷ்ணா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். டாக்டர் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க டாக்டர் என்று கேட்கிறான் மகேஷ். ஐசியூவில் இருந்து வெளியேறிய டாக்டர் இடத்திலே அழுகின்ற குரலிலே, தழுதழுத்த குரலிலே கேட்கிறான் மகேஷ். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சொல்கிறார் டாக்டர். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆக்சிடென்ட்ல சிதறின சில கண்ணாடி துண்டுகள் அவங்களுடைய விழித்திரையை பலமா கிழிச்சிருக்கு. அவங்களுக்கு பார்வை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ ஐயோ டாக்டர், லதாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒண்ணுமே பண்ண முடியாதா டாக்டர் என்று அழுகிறான் மகேஷ். டாக்டர் சொல்லுகிறார், ஒரு வழி இருக்கிறது. இறந்தவர்கள் யாருடைய கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொருத்தினால் மட்டுமே பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று டாக்டர் சொல்றார். நாங்க ஐ பேங்க்ல சொல்லி இருக்கிறோம், நீங்களும் உங்க சைட்ல ட்ரை பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு நடந்தார் டாக்டர். கலங்கும் கண்களோடு பார்த்து கொண்டிருந்த மகேஷின் செல்போன் சிணுங்கியது. தாய் மரகதம் இருக்கும் ஹோம் நம்பர் திரையிலே வருகிறது. அந்த தாயை அந்த ஹோமிலே தான் அவன் விட்டு வந்திருக்கிறான். அவன் நினைக்கிறான், நானே கடுப்பில் இருக்கிறேன், இந்த கிழவி வேற வந்து தொலைக்குது, பேரனை பார்க்கணும் பேசணும் என்று நினைக்குது, உயிரை வாங்குது. சனியன் கை கழுவி விட்டாலும் நம்மளை விடமாட்டுது, நம்மளே தொந்தரவில் இருக்கின்ற பொழுது இது வந்து தொந்தரவு பண்ணுது என்று முணுமுடித்துக் கொண்டே மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான் மகேஷ். ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாக மகேஷ் இடத்திலே வந்து, மகேஷ் யூ ஆர் சோ லக்கி என்று சொல்லுகிறார். உங்க மனைவிக்கு கண் கிடைத்து விட்டது. இப்பவே ஆபரேஷன் செஞ்சிடலாம். நீங்க நர்ஸு கிட்ட கேட்டுட்டு ஃபார்மாலிட்டிகள் எல்லாம் முடிச்சு விடுங்க. ரொம்ப நன்றி டாக்டர் என்று சொன்னான் மகேஷ் டாக்டர். டாக்டருடைய கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டான் மகேஷ். 3 மணி நேரம் கழித்து ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வந்தார் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க? டாக்டர் சொல்லுகிறார், ஆபரேஷன் நல்லபடியா முடிந்தது மகேஷ். இன்னும் 7 நாள் கழித்து கட்டை பிரித்து விடலாம். அவங்க மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும். அதற்கு அப்புறம் நீங்க போய் அவங்களை பாருங்க என்று சொன்னார் டாக்டர். லதா மயக்கம் தெளிந்து கட்டிலே படுத்திருந்தாள். லதா, உனக்கு ஒண்ணும் இல்லை, நிச்சயம் பார்வை திரும்பிவிடும் என்று டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. அவள் சொல்கிறார், நாம அத்தைய தனியா தவிக்க விட்ட பாவமோ என்னமோ தெரியலைங்க, இப்படி நமக்கு நடந்துடுச்சு. திரும்ப அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க, நம்ம கூடயே வச்சுக்கலாம், அம்மாவை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார். என் கண்கட்டை பிரிச்சு முதல்ல பார்க்கிறது என்னுடைய மாமியாருடைய முகமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் மருமக, சரி லதா, காலையில அம்மா போன் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க. சண்டே நான் அவங்கள பார்க்க போகும்பொழுதே பேர குழந்தைய பார்க்கணும் போல இருக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்குத்தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். இதோ இப்பவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியா இருக்க சொல்லிடுறேன் லதா. ஃபோனை பண்ணான். ஹலோ மேடம், நான் மரகதம் அம்மாவோட மகன் மகேஷ் பேசுறேன், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? படிச்சவங்க தானே நீங்க. காலையில அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. கடைசியா மகனையும் பேரனும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணா கட் பண்ணிடுறீங்க. என்னங்க இப்படி கட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அவங்க மரணத்தோட போராடி உயிரை விட்டாங்க. அவங்க கடைசி ஆசையை கூட நீங்க நிறைவேற்றல. நீங்கெல்லாம் என்னங்க மனுஷன்? அப்புறம் ஒரு விஷயம், இதை கேளுங்க. எங்க ஹோம்ல யாராச்சும் இறந்துட்டா அவங்க கண்களை தானமா கொடுக்கறது தான் எங்களுடைய பழக்கம். உங்களுக்கு ஃபோன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அதனால நாங்க முடிவு பண்ணி கண்ணை தானமா கொடுத்துட்டோம். உங்க அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க.
அவங்க கண்ணு கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடிக்கு வச்சிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்க கண்ணையாவது போய் பாருங்க, அங்கதான் அவங்களுடைய கண் இருக்குது. அவங்க ஆத்மா அப்பதான் நிம்மதியாகும். போன காதிலிருந்து தரையிலே தவற விட்டு அம்மா அம்மா என்று அழுதபடியே ஓடி மருத்துவமனையினுடைய அறிக்கையை தேடி பிடித்து பார்த்தவன் அதிர்ந்தான். அவள் மனைவி லதாவிற்கு கண் தானம் கொடுத்தவர் என்னும் அறிக்கையிலே மரகதம் என்று இருந்தது. உயிர் போவதற்கு முன் தன் மகனையும் பாசமான பேரனையும் பார்க்க துடித்த அதே கண்கள், அந்த தாயின் கண்கள், ஆசை உள்ளார்ந்த பாசம் இறைவனுடைய இதயத்தையும் இழகச் செய்ததோ? இறந்து போன அந்த பாசத்தாய் மரகதம் இனி தன் ஆசை தீர மகிழ்வோடு தன் பேரனையும் மகனையும் பார்த்து கொண்டே இருப்பாள். லதாவின் கண்கள் மூலமாக பார்த்து கொண்டே இருப்பாள். இறந்த பின்பும் நம்மை வாழ வைப்பது நம்முடைய அன்னை மட்டுமே. உதிரத்தை பாலாக கொடுத்தவள் தாய். நாம் நலமாக வாழ நமக்காக வாழ்நாள் முழுவதும் தவிக்கும் அந்த தாய், ஒரே தெய்வம் தாய். அவளை ஒருபொழுதும் கண்ணீர் சிந்த விடாதீர்கள். இரும்பு இதயங்கள் இளகட்டும். இருக்கின்ற தாய் தந்தையர்களை உங்கள் மனம் பார்க்கட்டும். அதுதான் இந்த சாயப்பாவனுடைய ஆசை. இருக்கின்ற வரை உங்களுடைய தாய் தந்தையர்களை பேணுங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். அந்த பணிவிடையே எனக்கு செய்கின்ற பணிவிடை. அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.